பிக் பாஸில் போன வாரம்லாம் பார்த்தோன்னா வாரத்தில் எப்பயாவது ஒரு சம்பவம் பெருசாக நடக்கும். ஆனால் இப்போ வந்து பார்த்தோன்னா வாரம் ஃபுல்லாகவே சம்பவங்களாக இருக்குப்பா அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. அதுக்கு ரீசன் என்னடான்னு பார்த்தோன்னா அந்த கோட்டை அழிச்சதுலேருந்து தான் இப்போ தான் ஒரே சம்பவமாக நடக்குதுப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அருண் சின்னதாக ஒரு கெஸ்டர் வந்து பண்ணியிருப்பார். அது எப்படி நீ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா ஒரு பெரிய சண்டையாக வந்து போயிட்டு இருந்ததுன்னு சொல்லலாம். அதுக்கு ரீசன் யாருன்னு தெரியுமா? நம்ம மஞ்சரி தான். மாற்றி பேசுறதுனால பார்த்தோன்னா டீம்மேட்ஸ் எல்லாருமே காண்டாயிட்டு எல்லாருமே அவங்கள கார்னர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இன்னொரு பக்கம் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்லாம் நம்ம ஜெஃப்ரிக்கும் சாச்சனாக்கும் வந்து பார்த்தோன்னா கொடுத்துருப்பாங்க. ஜெஃப்ரி கொடுத்துருந்தா கூட ஓகே. அந்த சாச்சனா பொண்ணுங்களாம் எப்படி தான் கொடுத்தாங்கன்னே தெரில. அந்த பொண்ணு என்ன பண்ணிச்சு ஏது பண்ணிச்சுனே தெரில. அதுக்கெல்லாம் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா ப்ரொமோஷனுக்கு வேறு வந்துட்டாங்க உள்ள. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா அவங்களே ஒரு 1/2 மணி நேரத்தை வந்து எடுத்துக்கிட்டாங்க. என்னடா இந்த எபிசோடு வந்து 1.5 மணி நேரத்துக்கு போகுது அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. அப்புறமா வச்சு பார்த்தா தான் தெரியுது வந்தது ஃபுல்லாக ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதாவது பார்த்தோன்னா மூவி ப்ரொமோஷன்ஸ்க்காக வந்திருக்காங்க. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவங்கள் டே 54 வந்து நடந்துட்டு இருந்தது. இது எல்லாத்தையும் பற்றி தான் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். பார்த்துடலாமா? ஆரம்பிக்கலாங்களா? ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நேற்று நைட்டு நடந்த ஒரு சில இன்சிடென்ட்ஸை இன்றைக்கான எபிசோடில் ஆட் பண்ணி விட்டுருந்தாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தோன்னா நம்ம ஆனந்தி அன்ஷிதா இவங்க 2 பேருமே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த டீமில் யாரும் குறையிறாங்களே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. நம்ம பவித்ரா ஏன்னு பார்த்தோன்னா நம்ம ஆனந்தி சொல்கிறதுக்கு எல்லாமே ஆமா சாமி அப்படின்ற மாதிரி பவித்ரா வந்து போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ பவித்ரா லீவ் எடுத்துட்டாங்க போல். ஸோ அந்த பேஸுக்கு வந்து பார்த்தோம்னா நம்ம அன்ஷிதா வந்துட்டாங்க. ஸோ அன்ஷிதாவுமே வந்து கேட்டுட்டு இருக்காங்க நம்ம ஆனந்தி என்ன மாதிரியான ஒரு பாயிண்ட் இன்றைக்கி எடுத்துக்கிறாங்கன்னு பார்த்துடலாம். ஸோ அதாவது வந்து பார்த்தோன்னா நம்ம சௌந்தர்யாவோட சேர்க்க சரியில்லை. அவளாக விளையாடினா நல்லா விளையாடுவா. முக்கியமாக வந்து பார்த்தோம்னா ராயன் அவள் கைக்குள்ளே வச்சுன்னு ராயனுடைய வந்து அவளே விளையாடுறா அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட்டை சொல்ல ஆமாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தோன்னா நம்ம அன்ஷிதாவும் ஆமா சாமி வந்து போட்டுட்டு இருந்தாங்க. இந்த ஆனந்திக்கு என்ன வேலை ஏது வேலைன்னு தெரிய மாட்டேங்குது. யாருனா வந்து இது மாதிரி குறை சொல்லனா அவங்களுக்கு நைட்டு தூக்கம் வராது போல். இது மாதிரி டெய்லி நைட்டு வந்து பார்த்தோன்னா யாரையாவது வந்து குறை சொல்லிட்டு இருப்பாங்க. ஒன்று விஷாலை பற்றி பேசுவாங்க, இல்லைனா தர்ஷிகாவை பற்றி பேசுவாங்க, இல்லைனா மற்ற பசங்களை பற்றி பேசுவாங்க. இது மாதிரி யாரையாவது குறை சொல்லனா இவங்களுக்கு தூக்கம் வராதோ அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. இன்னொரு பக்கம் நம்ம விஷால் இவங்கெல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அன்னைக்கு வந்து பார்த்தோன்னா மஞ்சரி உட்காந்து பேசிட்டு இருக்காங்க கேஷுவலாக. அப்போ வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்தோம்னா எல்லாருமே சாப்பிட்ட குழம்பு இல்லாமல் ஏதோ வேறு ஏதோ ஒரு குழம்பு வந்து வச்சிருப்பாங்க போல். அது நாளைக்கான குழம்பு போல். அதை சும்மா லைட்டாக டேஸ்ட் பண்ணதை ஊற்றிட்டு போயிருப்பாரு நம்ம அருண். என்னடா எங்களுக்கு தெரியாமல் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் வந்து போட்டுட்டு இருப்பாங்க அந்த இடத்துல மஞ்சரி. ஸோ அதை வந்து பார்த்தோன்னா நம்ம அருண் வந்து கேட்டு போயிருப்பாரு. ஏன்னா அருண் தான் வந்து நம்ம கிச்சன் இன்சார்ஜாக வந்து இருந்திருப்பாரு. அது எப்படி அவங்க வந்து சொல்லலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா அருண் செம்மையாக வந்து பார்த்தோன்னா உடஞ்சிட்டாரு. அது எப்படிங்க நான் மறைச்சு வச்சு சாப்பிட்டு போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தோன்னா அவங்க டீம்மேட்ஸ் கிட்ட போய் பேசிட்டு இருந்தாருன்னு சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோன்னா இவங்கெல்லாம் வெளியே வந்தால் நான் இவங்க ஏற பஸ்ஸில் கூட ஏற மாட்டேன், அந்த பஸ் விட்டுலாம் இறங்கி ஓடிடுவேன், அந்த அளவுக்கு இவங்க பண்ணுறாங்க, நான் வெளியே போனால் கூட கண்டிப்பாக பேச மாட்டேன் இந்த மாதிரியான ஒரு பர்சன் கிட்ட அப்படின்ற மாதிரி பசங்க டீம் கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம அருண் வந்து பேசிட்டு இருந்தார். அப்போ எந்த அளவுக்கு உள்ள காண்டேத்திருப்பாங்க இவங்க அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஸோ இது முடிஞ்சதுக்கு அப்புறமா ஆஸ்யூஷுவல் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன்ஸுக்கு வந்து வந்துட்டாங்க. ஸோ இவங்க வந்த உடனே என்னடா பெருசாக எதனாவோ நடக்க போகுது அப்படின்னு நினச்சேன். அப்புறமா தான் வந்து பார்த்தா 2 பசங்க வந்து வந்திருந்தாங்க. ஸோ ஏதோ ஒரு ப்ரொமோஷன் மட்டும் சொல்லியிருந்தாங்க. பட் யார் வர போகிறது அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. ஸோ எபிசோட் வந்ததுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது 2 பசங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சின்ன பாப்பாவும் ஒரு பையனும் வந்து வந்திருந்தாங்க. பேராஷூட் அப்படின்ற ஒரு மூவிக்கு பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன்ஸுக்காக வந்திருந்தாங்கன்னே சொல்லலாம். ஸோ அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் பார்த்தீங்கன்னா போட்டு கிளின்னு கிழிச்சு விட்டாங்க. அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கள் டாஸ்க் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் என்ன சம்பவம் ஆச்சு அதுலேருந்து பார்த்துடலாம். ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா காலையில் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து பிரெட் ஆம்லேட் வந்து போட்டுருப்பாங்க போல். ஸோ டக்குன்னு வந்து பார்த்தோம்னா நம்ம சாச்சனா எதனா குறை கண்டுபிடிக்கணுமே அப்படின்றதுக்காக பார்த்துட்டு வந்திருப்பாங்க போல். அங்கே பாருங்கள் அந்த பச்சை சுடிதார் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பிரெட் சாப்பிடுது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அருண் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி பச்சை சுடிதார் ஏமா நீ வந்து பிரெட் சாப்பிடுங்கிற எக்ஸ்ட்ரா அப்படின்ற மாதிரி கேட்க இது அருண் அதாவது நம்ம ரஞ்சித்தோடைய பிரெட் தான் நான் சாப்பிட்றேன் அப்படின்னா நம்ம சௌந்தர்யா ஒரு எக்ஸ்பிளேஷன் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே விட்டா வேலைக்கு நம்ம எல்லாருக்குமே ஒரு பிரெட் குத்தலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அருண் வந்து ஒரு பாக்கெட்டை பிரித்து எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா பிரெட் வந்து கொடுத்துட்டு இருந்தார். இது இங்கே வந்து பார்த்தோம்னா நம்ம மஞ்சரி வந்து பார்த்தீங்கன்னா இதை டோஸ்ட் பண்ணி கொடுக்கலாமே அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. டோஸ்ட் பண்ணி கொடுக்கலாம் டைம் இல்லை இதே சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி நம்ம அருண் வந்து கொடுத்துட்டு போயிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னு பார்த்தோம்னா நம்ம மஞ்சரி போயிட்டு வந்து பார்த்தோன்னா டோஸ்ட் பண்ணுறதுக்கு தான் கல் இருக்குல்ல நம்மளே பண்ணிக்கலாமே அப்படின்ற மாதிரி வந்து நம்ம ஜாக்லின் கிட்ட கேட்டிருப்பாங்க. நம்ம ஜாக்லின் அதெல்லாம் பண்ண முடியாது எல்லாரும் குத்தாச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. சரி கொஞ்சம் வெண்ணையாவது கூட தடவிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி கேட்க அந்த வெண்ணையை மட்டும் கொடுத்து அமுச்சு விட்ருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் கொஞ்சம் சில டிஸ்கஷன்லாம் பண்ணி நம்ம சௌந்தர்யா வந்து பார்த்தீங்கன்னா சும்மா தான் இருக்காங்க நம்ம போய் டோஸ்ட் போகலாம் அப்படின்ற மாதிரி டோஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அன்னைக்கு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க கிச்சன் டீமில் இருக்கவங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மஞ்சரி வந்து நீங்கள் எப்படி மறுபடியும் இது மாதிரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து கேட்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அருண் வந்து சொல்லியிருப்பார் நீங்கள் போய்ட்டு கேப்டன் கிட்டே கேட்டுங்க என்ன விடுங்களா சாமி அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கையெடுத்து கும்பிட்டு ஒரு கெச்சர் வந்து பண்ணியிருப்பார். நீங்கள் எப்படி இது மாதிரி கெச்சர் பண்ணலாம் என்ன வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவோக் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம மஞ்சரி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல அந்த கையெழுத்து கும்பிட்டு தப்பாடா அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. அந்த ஒரு கெஸ்டர்னால பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட பேச முடியாது நான் போகிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நம்ம மஞ்சரி பண்ணுவாங்க பார்த்தீங்களா அது மாதிரி கத்திட்டு போயிட்டாங்க. என்னடா சண்டைங்க அப்படின்ற மாதிரி நம்ம தீபக் வந்திருப்பாரு. வந்த உடனே இதுதான் கதை ஏது கதை அப்படின்ற மாதிரி எல்லாரும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இதில் என்னங்க தப்பு இருக்குது நம்ம கையெழுத்து கும்பிட்டு இது மாதிரி பேசுறதுல வந்து ஒரு பெரிய தப்பே கிடையாது. இந்த கெஸ்டர் வந்து குட் கெஸ்டர் தான் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் வந்து பாயிண்ட் வந்து பேசிட்டு இருக்க. நீங்கள் இப்போ தீபக்காக பேசுகிறீங்களா இல்லை லீடர் அதாவது கேப்டனாக பேசுகிறீங்களா அப்படின்னா நம்ம மஞ்சரி கேட்டிருப்பாங்க. நான்
நான் தீபகா தான் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா தலைவன் வேறு லெவலில் பிரேக் அவுட் ஆகிட்டாருன்னு சொல்லலாம். ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா தீபக்கோடைய ஃபுல் முகத்தை இன்றைக்கி தான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. எழுங்க வாங்கடா எல்லாரும் வாங்கடா நம்ம பேசலாம், பேச்சு முடிச்சு விட்டுலாம்டா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கத்த ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ நான் தீபகா தான்டா பேசுகிறேன், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா யாருன்னு காமிக்கிறான்டா தீபக் அப்படின்ற அளவுக்கு வந்து ஒரு விஷயத்தை வந்து பண்ணார். ஸோ அதாவது டேபிள் மேலே ஏறி நின்று இந்த மாதிரி கெஸ்டரில் எந்த டீம்மேட் சொன்னால் பண்ணலாம் தப்பில்லடா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சரிக்கு அப்படியே உரைக்கிற மாதிரி பார்த்தோம்னா டேபிள் மேலே ஏறி நின்றுலாம் தலைவன் வேறு லெவலில் வந்து பண்ணி விட்டார். ஸோ இது முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சரியை தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சிவாவுக்கு நேற்று இருந்த காண்டை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து போட ஆரம்பிச்சிட்டாரு. அதே மாதிரி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சரி பண்ணது தான் தப்பு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கார்னர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே மஞ்சரியால் தாங்கவே முடியல. நீங்கள் எப்படி இப்படி பேசலாம் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய பாயிண்டில் அப்படியே தான் வந்து இருக்காங்க. ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்ததை சாப்பிட்டு போல் இதை பண்ணித்தாங்க அதை பண்ணித்தாங்கன்னு சொல்கிறது எனக்குமே பர்சனலாக அவங்க மேலே தான் தப்பு அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னு பார்த்தோம்னா நான் கொஞ்ச நேரம் வரதுக்கு டைம் ஆகும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம தீபக் வந்து கேட்டிருப்பாரு. நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தீபக்காக இருக்கேன், நான் வந்து கேப்டனாக வரதுக்கு ஒரு 15 நிமிஷம் கொடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு டைம் கேட்டிருப்பாரு. அதுக்கப்புறமா தலைவன் மறுபடியும் வந்து எல்லாரும் வந்து அசம்பிள் ஆகிறது வந்து சொல்லியிருப்பாரு. அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜாக்லின் வந்து ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க. ஆனால் கிச்சன் டீமில் இருக்குது சும்மா இல்லைனா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அரிசி குழஞ்சிச்சுன்றாங்க, இதை பண்ணித்தாங்கன்றாங்க அதை பண்ணித்தாங்கன்றாங்க, அவங்களுக்காக நாங்கள் எவ்வளவோ பண்ணுறோம் அதெல்லாம் தெரிய மாட்டேங்குது, அது என்ன கேளுங்கண்ணா அப்படின்ற மாதிரி அவங்களுடைய பாயிண்ட்டை வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா இந்த ஒரு இஷ்யூ மறுபடியும் கேட்க ஆரம்பிச்சார் நம்ம தீபக். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேப்டனாக வந்து கேட்டிருப்பாரு. ஸோ என்ன கதை எது கதை அப்படின்ற மாதிரி இன்னொருத்தராக சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்க ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே முத்து வந்திருப்பாரு. இந்த முத்துக்கு என்னதான்பா வேலை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அண்ணன் முத்து அண்ணன் நீ வந்து பார்த்தோம்னா நம்ம மஞ்சரிக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கப் வச்சிருவேன், நீ வந்து சப்போர்ட் பண்ணி இந்த இடத்துல வந்து ட்ராக் மாறி போயிட்டுனா கண்டிப்பாக உனக்கு கப் இல்லைண்ணே அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. டக்குன்னு வந்து பார்த்தோன்னா மஞ்சரி இவங்க வந்து வெளியே ஃப்ரெண்ட்ஸு போல். ஸோ சப்போர்ட் பண்ணுற விதத்தில் மஞ்சரிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியே ஒரு மாதிரி பேசி விட்டார். ஸோ இதுக்கப்புறம் மஞ்சரிக்கு சப்போர்ட் பண்ணால் வேலை ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு பொதுவான ஒரு கருத்தை வந்து போட்டு போயிட்டார் நம்ம முத்து. ஸோ என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தோன்னா கிச்சன் டீமில் இருக்கவங்க சாப்பிடணும், சாப்பிட்டதுக்கப்புறமா தான் அதுக்கப்புறம் நான் சாப்பிடுவேன் அப்படின்ற ஒரு கருத்தை நான் போட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தோம்னா ஒரு பாயிண்ட் வந்து போட்டு போயிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறமா மஞ்சரி வந்து பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. மஞ்சரி வந்து பார்த்தோன்னா பேசிகிட்டு இருக்கப்ப டக்குன்னு நம்ம சௌந்தர்யா காண்டாக்ட் இருப்பாங்க. என்ன சும்மா வந்து கத்திட்டே இருக்கீங்க கம்னு இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நீ எப்படி என்ன ஷட்டப்னு சொல்லலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா வாயை மூடலாம் நீ சொல்லாத அப்படின்ற மாதிரி மாற்றி 2 பேரும் அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பார்த்தீங்களா சௌந்தர்யா சொல்லியிருப்பாங்க, இப்போ பார்த்தீங்களா நீங்கள் தான் போய் சொல்கிறீங்க மஞ்சரி பொய் அப்படின்னு பார்த்தோன்னா செம்மையாக உடஞ்சி அப்படியே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இடத்துல பார்க்கும்போது என்னப்பா இது எல்லாருமே கார்னர் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்ற மாதிரி டக்குன்னு வந்து பார்த்தோன்னா பசங்க டீமில் இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டாங்க. மறுபடியும் வந்து பார்த்தோன்னா சிவா வந்து நீங்கள் இப்படி சொல்லலாம், நீ எதுக்கு வாயை மூணு ஷட்டப்லாம் சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் பாயிண்ட் எடுத்துன்னு வந்துட்டாரு. ஆக மொத்தத்தில் நீங்கள் நம்ம மஞ்சரி தான் பார்த்தோன்னா பலிகடாடா அப்படின்ற அளவுக்கு ஃபீல் ஆச்சுன்னு சொல்லலாம். ஸோ அவங்க மாட்டிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அவங்க பூ வேறு கட் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தோன்னா ஆல்ரெடி ஒரு வார்த்தையில் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம தீபக் எதமா பூ கட் பண்ண போகிறேன், வந்து கட் பண்ணுமா மஞ்சரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இல்லை நான் கட் பண்ண தேவையில்லை அப்படின்ற மாதிரி வந்து உட்காந்துருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தோன்னா மறுபடியும் அதே தான் மறுபடியும் வந்து பேசிட்டு இருந்தாங்கன்னு சொல்லலாம். அவங்க பேசுறது எல்லாமே எப்படி இருக்குன்னா மாற்றி இவங்க பேசுகிறாங்களோ அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஸோ இது அப்போஸ் பண்ணுறதுக்கு எதனா ஒரு டீம் வருமேப்பா அப்படின்ற மாதிரி நான் வெயிட் பண்ணிட்டு தான் கரெக்டாக வந்துட்டாங்க. ஸோ இந்த டீம் அதாவது எந்த டீம் வந்ததுன்னு பார்த்தோம்னா நம்ம ஆனந்தி டீம் தான். ஸோ ஆனந்தி அதுக்கப்புறமா பவித்ரா இவங்க 2 பேருமே எழுந்து எதுக்கு எல்லாருமே ஒருத்தரே சேர்ந்து கார்னர் பண்ணுறீங்க, எங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்ற மாதிரி அவங்களுடைய பாயிண்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தோன்னா நம்ம மஞ்சரியுமே எதுக்காக பூவை கட் பண்ண அப்படின்ற ஒரு ரீசன் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ டக்குன்னு வந்து பார்த்தோம்னா நம்ம தீபக்கா இருக்காரு, ஒரு சில வாட்டி வந்து பார்த்தோம்னா கேப்டனாக இருக்காரு, அவர் வந்து புரிஞ்சிக்கவே முடியல. ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா அந்த ஒரு பூவை கட் பண்ணுற அப்படின்ற மாதிரி கட் பண்ணியிருப்பாங்க. டக்குன்னு வந்து பார்த்தோன்னா ஜெஃப்ரிலாம் காண்டாயிருப்பார், நீ மட்டும் போன வாரம் கரெக்டாக இந்தியா, அது மட்டும் இல்லாமல் பார்த்தோன்னா மாறுறான்னு நான் 5 நாளாக பார்த்துனுக்கிறேன், எந்த ஒரு இடத்துலையும் மாறல, ஒரே டைம் மாறினதை வச்சு எப்படி நீ பல வாட்டி மாறினார் அப்படின்ற மாதிரி சொல்கிற அப்படின்ற மாதிரி நம்ம ஜெஃப்ரி வந்து ஒரு பாயிண்ட் போட்டு வச்சு விட்டாரு. என்னடா இது எல்லாருமே சேர்ந்து கார்னர் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களாடா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே இதுக்கப்புறம் வேலைக்காக நான் போகிறேன்டா அப்படின்ற மாதிரி பார்த்தா நம்ம மஞ்சரி போயிட்டு பாத்ரூம் போய் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பவித்ரா ஆனந்தி இவங்கெல்லாம் போய் சமாதானப்படுத்திட்டு இருந்தாங்கன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னு பார்த்தோன்னா நம்ம தீபக் வந்து ஓகே இதுக்கப்புறம் நம்ம இது பண்ணால் இதுவாகிடும் அதனால வந்து பார்த்தோம்னா சாரி கேட்டுடலாமே அப்படின்ற மாதிரி நம்ம தீபக் பார்த்தோன்னா போயிட்டு சாரி கேட்டிருப்பாரு. ஸோ அங்கே அது மாதிரி பேசினதும் தப்பு தான். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா அவங்கள வந்து இது பண்ணதை கேப்டனாக பேசாமல் வந்து பார்த்தோன்னா தீபக்காக பேசினது தப்பு, இதுக்கப்புறம் என்னுடைய இது வந்து மாற்றிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தோன்னா ஃப்ரெண்ட்லியாக ஒரு மாதிரி வந்து பேசிட்டு போயிட்டாரு. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறமா இது எப்படா முடியும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ரொம்ப நேரமாக இழுத்துட்டு இருந்தது இந்த சண்டை. லைவ்லலாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் வந்து போயிட்டு இருந்ததுன்னு சொல்லலாம். எடிட்டு தான் பயங்கரமாக உட்காந்து கட் பண்ணி நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா சிம்பிளாக வந்து ஒரு 15 நிமிஷத்தில் வந்து கொடுக்குறாரு. ஆனால் லைவில் உட்காந்து பார்க்குறப்ப எப்படா முடியுது அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறமா இந்த பொம்மைக்கான டாஸ்க் வந்து வெஸ்டார்னே சொல்லலாம் நம்ம பிக் பாஸ். எப்படா முடிப்பீங்க இந்த ஒரு பொம்மைக்கான டாஸ்க் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா இது வந்து பார்த்தோன்னா ஜவ்வு மாதிரி இழுத்துட்டே வந்து இருந்தது. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நேற்று வந்து பார்த்தோன்னா நம்ம ஜெஃப்ரி சாச்சனா சிவா அதுக்கப்புறமா இவங்க 4 பேர் இருந்தாங்க. ஸோ இவங்க 4 பேருக்குமே மறுபடியும் அந்த ஒரு கேமை வந்து பார்த்தோன்னா ரிவைண்ட் பண்ணாங்க. ஸோ டக்குன்னு வந்து பார்த்தோன்னா லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக யார் 2 பேர் இருந்ததுன்னு பார்த்தோம்னா நம்ம சாச்சனா வந்து போயிட்டாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா நம்ம அருணுமே வந்து போயிட்டாரு. ஃபைனலாக நம்ம ஜெஃப்ரி அதுக்கப்புறமா சிவா இவங்க 2 பேர் தான் வந்து இருந்தாங்க.
இந்த இடத்துல பிக் பாஸ் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் கொடுத்துட்டாருன்னே சொல்லலாம். என்ன மாதிரியான ஒரு ட்விஸ்ட்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இந்த கேமை ப்ளே பண்ணக்கூடாது, அவங்க சூஸ் பண்ணக்கூடிய ஆள் தான் வந்து இந்த ஒரு கேமை விளையாடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஜெஃப்ரி கொஞ்சம் கூட யோசிக்காமல் எனக்கு வந்து ராயன் விளையாடினா கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ராயனை சொல்லியிருப்பாரு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிவகுமார் வந்து அருணை சொல்லியிருப்பாரு. அருண் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷன்லாம் பண்ணியிருப்பாரு. அருண் நீ வந்து பார்த்தீங்கன்னா நீ ராமர், நான் வந்து ஹனுமானி, நீ வந்து எனக்கு எடுத்துன்னு வந்து குர்றா அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியான மோட்டிவேஷன் பண்ணி அமைச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் நீ எடுத்துன்னு வந்து கொடுக்க முடியலனாலும் எனக்கு ஓகே தான் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நாசுக்காக பேசி பயங்கரமாக பையனை தயார் பண்ணி அமுச்சு விட்டுருப்பாரு அருணை. பட் அருண் வந்து பார்த்தீங்கன்னா நேராக ஓடி போயிட்டு ஜெஃப்ரி பொம்மை எடுத்துன்னு போய் உள்ள வச்சுட்டு வந்திருப்பாரு. இந்த இடத்துல என்ன தோணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவ்வளோ அந்த மனுஷன் உனக்கு ப்ரிப்பேர் பண்ணி அமிச்சா ஒன்றுமே தெரியாத மாதிரி அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்போம் அப்படின்ற மாதிரி முடிச்சு விட்டியாடா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ டேரெக்டாக போயிட்டு ஜெஃப்ரி பொம்மை எடுத்துன்னு போய் உள்ள வச்சுட்டு வந்துருப்பாரு. ஆனால் அவர் வந்து சிவா பொம்மையை தான் எடுத்து போய் வச்சிருக்கணும். பட் இருந்தாலுமே தலைவன் ஏன் பண்ணா எதுக்கு பண்ணானே தெரியல. அதுக்கப்புறமா ஃபீல் பண்ணி அழுதுட்டாப்புல. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, தலைவனே அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி என்ன பண்ணிட்டான் இந்த ஆள் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. சிவா சொன்ன வாக்குறுதியை விட்டுட்டு ஜெஃப்ரியோடைய பொம்மையை எடுத்து போய் வச்சிட்டாரு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜாக்லினுக்குலாம் செம்ம ஹாப்பி. நீ பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூரான ஒரு சோல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் அப்படி இப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி அவங்களுக்கு ஜெயிக்கணும், ஸோ அதனால் வந்து பாராட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஸோ இன்னொரு பக்கம் நம்ம சிவகுமாரோடைய நிலைமை ஏதோ ஒன்று பண்ணிட்டு தொலைஞ்சிட்டா வா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஹக் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறமா தலைவன் எப்பயும் போல் வானத்தை பார்த்து பேச ஆரம்பிச்சிட்டாரு. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லை அப்படின்ற மாதிரி அந்த ஒரு பாட்டை பாட்டு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரியல, ஆனால் என்னுடைய ஃபுல் எஃபர்ட்ஸ் கொடுத்து நான் விளையாடினேன் அப்படின்ற மாதிரி அவருடைய பாயிண்ட் வந்து சொல்லிட்டு இருந்தார். நம்மக்கிட்ட இல்லை வானத்தை பார்த்து. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து ஒரு விஷயத்தை வந்து நம்ம அருண் பண்ணது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அவர் கேமாக வந்து பண்ணிட்டாரு, ஆனால் வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தோன்னா அதை பெருசாக காமிச்சிக்கல அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல பார்த்தோன்னா சொல்லி விட்டானே சொல்லலாம். அப்போ அந்த இடத்துல பண்ணது நடிப்பா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ ஆக மொத்தத்தில் வந்து பார்த்தோன்னா நம்ம அருண் பண்ணது எதுக்காக இது பண்ணாதுன்னே தெரில. ஒரு வேளை 2 பொம்மை கலர் ஒரே கலரில் இருந்ததுனால அப்படி பண்ணாரா என்னன்னு தெரியல. ஸோ ஆக மொத்தத்தில் நம்ம ஜெஃப்ரி தான் இந்த ஒரு டாஸ்கில் வந்து வின் பண்ணாருன்னே சொல்லலாம். ஸோ இது முடிஞ்சதுக்கு அப்புறமா எப்பயும் போல் இந்த வாரம் யாரெல்லாம் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 பேரை சூஸ் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் வந்து சொல்லிட்டாரு. ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக ஜெஃப்ரியை வந்து சொன்னாங்க. ஸோ கேர்ள்ஸ் டீமில் வந்து பார்த்தீங்கன்னா சாச்சனா வந்து சொன்னாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல, ஜெஃப்ரி சொன்னால் கூட பரவாயில்ல, ஏதோ பையன் விளையாடினா அப்படி இப்படி நாங்கள் இங்கே நிறைய இடத்துல வந்து பேசினா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். ஸோ ஆனால் நம்ம சாச்சனாவை எந்த பேசிஸ்லடா நீங்கள் சொன்னீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வேணும்னே பண்ண மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா பூவெல்லாம் கட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஹைலைட்டான ஒரு மேட்ரு நம்ம சாச்சனா வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸில் நம்ம தீபக் தான் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் வந்து சொல்லிட்டு போயிருப்பாங்க. அதாவது வந்து பார்த்தோன்னா இவங்களே பூவை வெட்டுவாங்களாம், வீக்கெண்ட்ஸில் இவங்களே வந்து பார்த்தோன்னா பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸு தீபக்கே கொடுப்பாங்களாம். என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா நம்ம சத்யா வந்து பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸாக நம்ம ஜாக்லினுக்கு வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தோன்னா ஜாக்லின் வந்து ஒரு டாக்ஸிக் அப்படின்ற மாதிரி தான் நாமினேஷன் வந்து பண்ணியிருப்பாரு. பட் வீக்கெண்ட்ஸில் வந்து பார்த்தோன்னா பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸாக வந்து நம்ம ஜாக்லினுக்கு வந்து கொடுத்துருப்பாரு. டக்குன்னு நம்ம ஜாக்லினுமே ஃபீல் ஆகி அழுதுட்டாங்க. ஸோ ஜெஃப்ரி கொடுத்தது ஓகே, ஆனால் நம்ம சாச்சனா கொடுத்தது தான் ஒரு பக்கம் இடிக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ டக்குன்னு வந்து பார்த்தோன்னா எப்பயும் போல் யாரெல்லாம் ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் அவங்களே 2 பேர் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ எல்லாருமே வந்து யாரை டார்கெட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க. நம்ம மஞ்சரி தான் பார்த்தோன்னா மோஸ்ட் ஆஃப் த ஓட்டு பார்த்தோன்னா நம்ம மஞ்சரிக்கு தான். பாய்ஸ் டீமில் யாருன்னு பார்த்தோன்னா நம்ம ரணவுக்கு. போன வாரம் அவர் தான் வந்து இருந்தார், பட் இந்த வாரமும் அவர் தான் வந்து வராரு. ஸோ இது மாதிரி வாரம் ஃபுல்லாக இப்படி தான் பண்ணிட்டு இருப்பாரு என்னன்னு தெரியல. ஸோ சின்னதாக ஒரு வார்த்தையை விட்டார், அதனாலே பார்த்தோன்னா பெருசாக பேக்கில் காய்ச்சினே சொல்லலாம். ஸோ இவங்க 2 பேருக்கும் பார்த்தோன்னா பிக் பாஸ் வந்து ஒரு டாஸ்க் கொடுத்துட்டாரு. ஸோ என்ன மாதிரியான ஒரு டாஸ்க்குன்னு பார்த்தோன்னா இவங்க 2 பேரும் பொம்மைகள். அது மட்டும் இல்லாமல் இவங்க பேச மாட்டாங்க. இவங்க நடக்கணுன்னாலும் சரி, சாப்பிடணுன்னாலும் சரி, இவங்க பாத்ரூம் போகணுன்னாலும் சரி, இது மாதிரி எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுடைய ஹெல்ப் இல்லாமல் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் வந்து சொல்லிட்டாரு. பயங்கரமான டாஸ்கியாக பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம்னா நம்ம ரணவை வச்சு எல்லாருமே ஃபன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அன்சீன்லலாம் பார்க்கணுமே, நம்ம சௌந்தர்யா வந்து பார்த்தோம்னா ரணவு முன்னாடி போயிட்டு ஒரு டான்ஸ் போட்டிருப்பாங்க பாருங்கள், தலையை விரிச்சு போட்டு ஆடி இருப்பாங்க. ஸோ நேற்று ஒரு சண்டையில் வந்து பார்த்தோம்னா இப்படி தான் சௌந்தர்யா தலையை எப்போ பார்த்தாலும் இப்படி போட்டு திருப்பிட்டே இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தோன்னா சண்டையில் ஒரு வார்த்தையை விட்டு இருப்பார். என்னையோட சொல்கிற நீ மாட்டடா இன்னைக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா ரணவு முன்னாடி போயிட்டு வந்து பார்த்தோம்னா நம்ம சௌந்தர்யா வந்து ஒரு தலையை திருப்பிட்டு ஒரு டான்ஸ் போட்டிருப்பாங்க பாருங்கள், சரியாக காண்டேற்றிருப்பாங்க. ஸோ இன்னொரு பக்கம் நம்ம மஞ்சரி வச்சுமே கேர்ள்ஸ் டீமில் இருக்கவங்களாம் ஒரு சிலர் விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ இதுதான் இன்றைக்கான டேயில் வந்து போயிட்டு இருந்ததுன்னே சொல்லலாம். ஸோ அதே மாதிரி இன்றைக்கான நைட்லேயுமே வந்து பார்த்தோன்னா ஒரு டாக் வந்து போயிட்டுருக்கு. யார் யாருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க. நம்ம ஆனந்தி அதுக்கப்புறமா அன்சிதா. ஸோ இவங்க 2 பேருக்குமே யாருன்னா குறை சொல்லணும்னா இவங்களுக்கு தூக்கமே வராது போல். ஸோ இன்றைக்குமே வந்து பார்த்தோன்னா யாராவது ஒருத்தர் வந்து பேசுவோமே அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஆக மொத்தத்தில் இன்றைக்கான டேயில் இதுதான் கைஸ் போயிட்டு இருந்தது. ஸோ இன்றைக்கான டேயில் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து போட்டு விட்டுருங்க. நாளைக்கான எபிசோட நாளைக்கு டேயில் என்னெல்லாம் ஆச்சு அப்படின்றத கன்ஃபார்மாக இன்னொரு வீடியோவில் பார்த்தலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.